நல்லா கவனிச்சுக்கோங்க. இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். குறித்த காலத்திற்கு தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது. அது பொய் சொல்லாது, அது முடிவிலேயே அது விளங்கும். அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, அது நிச்சயமாய் வரும். அது தாமதிப்பதில்லை என்று கர்த்தர் நமக்கு வாக்கு கொடுக்கிறார். அந்த வாக்குத்தத்தம் கொடுத்தவர் 3 காரியத்தை நம்மோடு பேசினார். இப்போ என்ன அப்படின்னு சொன்னா, யோசேப்பு என்கிற ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு தான் ஆண்டவர் ஒரு மிகப்பெரிய தரிசனத்தை சின்ன வயதிலே ஆண்டவர் கொடுக்கிறார். இந்த யோசேப்பு வந்து எங்க இருந்து கிளம்புறார் அப்படின்னு சொன்னா, தன்னுடைய தகப்பன் எந்த இடத்துல இருந்து அவர் அனுப்புறார்னா எப்ரோன் அப்படின்ற இடத்துல இருந்து அனுப்புகிறார். அப்படின்னா தேவ பிரசன்னத்திலிருந்து ஒரு தரிசனத்தை பெற்றுக்கொண்ட ஒரு தேவனுடைய பிள்ளை இப்ப கிளம்பி போறாரு. அவர் அடுத்து எங்க வர்றார் அப்படின்னா, சீகேம் என்கிற ஒரு இடத்திற்கு வர்றார். அப்பா சொல்றாரு, சீகேம்ல தான் அவங்க ஆடு மேய்ச்சிட்டு இருக்காங்கன்னு சொல்றாரு. இப்ப அந்த சீகேம் என்கிறதுக்கு என்ன அர்த்தம்னா, தோள் கொடுப்பது அப்படின்னு அர்த்தம். அப்படின்னா அவனுடைய சகோதரர்களுக்கு ஹெல்ப் பண்றதற்காக அந்த இடத்துக்கு வர்றாரு சீகேம். ஆனா இப்ப சீகேம்ல அவர்கள் இல்லைன்னு கேள்விப்பட்ட உடனே அகைன் எங்க போறார் அப்படின்னா, தோத்தானுக்கு போகிறாங்க. இந்த தோத்தான் அப்படின்றதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, டபுள் வெல் அப்படின்னு அர்த்தம். என்ன அர்த்தம்னா, இவர்கள் வந்து மாத்தி மாத்தி பேசுகிறது தான் தோத்தான் அப்படின்னு அர்த்தம். அப்ப இதுக்கு எல்லாத்துக்கும் அர்த்தம் இருக்குது. அதனால சும்மா ஜஸ்ட் உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு விஷயத்துக்காக உங்களுக்கு சொன்னேன். அப்போ ஒரு தேவ பிரசன்னத்திலிருந்து ஒரு தேவனுடைய பிள்ளை கிளம்பி போய் ஒரு உதவி செய்கிறதற்காக அவன் கடந்து போகிறான். ஆனா அந்த இடத்துல ஆள் இல்லைன்னு உடனே அடுத்து அவனை எங்க பாக்குறாங்க அப்படின்னு சொன்னா, மாத்தி மாத்தி பேசுகிற, அவனுடைய முகத்திற்கு முன்னாடி ஒண்ணு பின்னாடி ஒண்ணு பேசுகிற ஒரு இடமாகிய தோத்தானுக்கு அவன் வருகிறான். இப்போ தோத்தானுக்கு அவங்க வரும்போது என்ன நடக்குது அப்படின்னா, நம்பர் 1 அதுதான் வாசிச்சோம். 37ஆம் அதிகாரத்தினுடைய 18வது 19வது வசனத்தை வாசிக்கும் போது, அவர்கள் அவனை தூரத்திலே வர கண்டு அவன் தங்களுக்கு சமீபமாய் வரும் முன்னே அவனை கொலை செய்யும்படி சதிய ஆலோசனை பண்ணினார்கள். நல்லா கவனிச்சுக்குங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே. அபிஷேகம் பெற்ற தரிசனம் உள்ள ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு ஆண்டவர் கொடுக்கிற முதல் ஆசீர்வாதம் என்ன அப்படின்னு சொன்னா, இவர்கள் வந்து தன்னுடைய சகோதரன் வருவான் அப்படின்னு அவங்களுக்கு தெரியாது. அவங்களுக்கு வந்து ஒரு ஃபோன் பண்ணி உங்க தம்பி வந்துட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லுகிற வசதி எதுவுமே இல்லை. அதுவும் தன்னுடைய செல்ல பிள்ளைய அவங்க அப்பா அனுப்புவார்ன்ற நம்பிக்கை அவங்களுக்கு இல்லை. ஆனா இவங்க எல்லாம் ஆடு மேய்ச்சிட்டு இருக்கும்போது யோசேப்பை எங்க இருந்து கண்டுபிடிச்சாங்கன்னா, தூரத்துல இருக்கும்போது யோசேப்பு வர்றா அப்படின்னு கண்டுபிடிச்சாங்க. ஆமென். நான் விசுவாசிக்கிறேன், கர்த்தர் ஒரு புது அபிஷேகத்தை உங்களுக்கும் எனக்கும் தராரு. இந்த யோசேப்பினிடத்துல இருந்த முதல் ஆசீர்வாதம் என்னன்னா, எவ்வளவு தூரத்துல இருந்தாலும் அவனை கண்டுபிடிக்கிற அளவிற்கு கர்த்தர் அந்த மனுஷனை மேன்மைப்படுத்தி இருந்தார். கர்த்தர் மேன்மைப்படுத்தி இருந்தார். நாம் விசுவாசிக்கிறேன் ஆண்டவருடைய பிள்ளையே, இந்த வார்த்தை ஆம் என்றும் ஆமேன் என்றும் நடக்கும். உங்களை நிறைய பேர் தூரத்திலே இருக்கிறவர்கள் அடையாளம் கண்டு கொள்வார்கள். கர்த்தர் உங்களை பக்கத்திலே அல்ல, கர்த்தர் பல கிலோமீட்டருக்கு கர்த்தர் உங்களை தெரிகிறவர்களுடைய காரியத்தை கர்த்தர் உண்டு பண்ணுவார். ஆமென். நீங்கள் இனி மறைந்திருக்க போவதில்லை. நீங்கள் இனி ஒரு ஏரியாவில் இருக்க போறது இல்லை. நீங்கள் 10 பேருக்கு அல்ல, கர்த்தர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். நீங்கள் ஆயிரங்களுக்கு நீங்கள் பிரயோஜனமாய் மாற போகிறீர்கள். நீங்கள் நடத்தி கொண்டிருக்கிற அந்த கம்பெனி தூரத்தில் இருக்கிறவர்களுக்கு அறிமுகமாக போகிறது. நீங்கள் செய்ய போகிற அந்த ப்ராடக்ட் இன்னும் தூரத்தில் இருக்கிற மக்களுக்கு போய் சேர போகிறது. கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். யோசேப்பு தூரத்தில் வரும்போது அவனுடைய சகோதரர்கள் கண்டுபிடிச்சது போல பல கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிறவர்கள் உங்களை கண்டுபிடிக்கிற அளவிற்கு கர்த்தர் உங்களை அலங்கரிப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறார். வாலிப தம்பி தங்கச்சி, ஆண்டவர் உன்னை பயன்படுத்துகிற ஒரு காலம் வரும். தூரத்திலே இருக்கிறவர்கள், அம்மா உங்க மகனுக்கு ஆண்டவர் இந்த கிருபையை கொடுப்பார், உங்க மகளுக்கு இந்த கிருபையை கொடுப்பார். கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், உன்மேல் நான் ஒரு அபிஷேகத்தை வைப்பேன். ஆமென். அந்த அபிஷேகம் தூரத்திலே இருக்கிறவர்கள் உன்னை கண்டுகொள்ளுவார்கள், உன்னை கண்டுகொள்ளுவார்கள். ஹல்லேலூயா. கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா. ஆண்டவர் வந்து 2 விதத்திலையும் ஆண்டவர் செய்வார். இந்த யோசேப்பினுடைய வாழ்க்கையை வாசிக்கும் போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். ஒண்ணு, இவங்க இன்னைக்கு இந்த சகோதரனை தூரத்துல வரும்போது என்ன பண்ணாங்களாமா, கண்டுபிடிச்சாங்க. காரணம் என்னன்னா, இவங்க எல்லாரை காட்டிலும் அவன் எப்படி இருக்கிறான், யோசேப்பு எப்படி இருக்கிறான், ஸ்பெஷலா இருக்கிறான், வித்தியாசமா இருக்கிறான். அவனை பார்த்தோன்னா தூரத்து யோசேப்பு வரான்பா, யோசேப்பு வரான்பா. எப்படி கண்டுபிடிச்சாங்க, எப்படி அவங்களால கண்டுபிடிக்க முடிஞ்சது? காரணம் அவனுக்குள்ள ஒரு ஸ்பெஷல் இருக்கு. இதே அண்ணன் தம்பி எல்லாரும் இப்ப எகிப்திற்கு போறாங்க பாருங்க. பல வருடங்கள் தாண்டி எகிப்திற்கு போறாங்க. எகிப்திற்கு போகும்போது அங்கே யோசேப்பு இருக்கிறான். ஆனா வேதம் சொல்லுது, அவன் யோசேப்பு தன்னுடைய சகோதரர்கள் என்று அறிந்து கொண்டான். ஆனா யோசேப்புனுடைய சகோதரர்கள் இவன் தான் யோசேப்புன்னு சொல்லுங்களேன்.
ஏன் அப்படின்னா நீங்க கண்டுபிடிக்க மாட்டீங்க. ஒண்ணு, கர்த்தர் நீங்க நினைக்கவே முடியாத அளவிற்கு, நீங்க கற்பனை பண்ண முடியாத அளவிற்கு யோசேப்பை கர்த்தர் பல மடங்கு கர்த்தர் உயர்த்திட்டாரு. நீங்க நினைச்சு பார்க்க முடியாத அளவிற்கு எட்டாத உயரத்துல கர்த்தர் யோசேப்பை கொண்டு போய் உட்கார வச்சாரு. நான் கர்த்தருடைய வார்த்தையை தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன். உங்களை பகைக்கிறவர்கள், உங்களை விரோதிக்கிறவர்கள், உங்களுக்கு எதிராக இருக்கிறவர்கள், மகனே மகளே, அவர்களுக்கு முன்பாக நீங்க வாழணும், அவங்களுக்கு முன்னாடி நீங்க நிக்கணும். எப்படி தெரியுமா? உங்களை அவங்க அடையாளமே கண்டுபிடிக்க முடியாத அளவிற்கு எட்டாத உயரத்துல ஆண்டவர் உங்களை கொண்டு போய் உட்கார வைக்கிற நாள் வரணும். நல்ல கைகளை தட்டி அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அந்த அளவிற்கு அவர்கள் நினைச்சு பார்க்க முடியாத அளவிற்கு எட்டாத உயரம். உங்க பிள்ளைய சபிச்சாங்கல்ல, உங்க பிள்ளை விளங்க மாட்டான்னு சொன்னாங்கல்ல, அத்தனை பேரும் அடையாளம் கண்டுபிடிக்க முடியாத அளவிற்கு கர்த்தர் அவனை மகிமைப்படுத்துவார். அந்த பிள்ளையை மகிமைப்படுத்துவார். உங்களை கர்த்தர் மகிமைப்படுத்துவார். நடக்கட்டும் நடக்கட்டும் நடக்கட்டும். அந்த வார்த்தை இப்பொழுது என் பிள்ளைகள் கரங்களை தட்டி கொண்டு இருக்கும் போதே, இயேசுவே, அந்த வார்த்தையை கர்த்தர் நிறைவேற்றுவதற்கு வல்லவர், நிறைவேற்றுவதற்கு வல்லவர். சொல்லுங்க அப்பா. ஆமென் ஆமென். எட்டாத உயரங்களிலே, எட்டாத உயரங்களிலே. ஆமென். எனக்கு எதிரான ஆயுதங்கள் வாய்க்காதே போகும். எனக்கு எதிரான ஆயுதங்கள் வாய்க்காதே போகும். என்னை எதிர்த்து வாழக்காடுவோம் என் சார்பில் வருவார்கள். பாடுவோம். என்னை எதிர்த்து வாழக்காடுவோம் என் சார்பில் வருவார்கள். நான் ஆள வேண்டாம், நான் ஆள வேண்டாம், அதிசயம் செய்திடுவார். சொல்லுங்களா. நான் ஆள வேண்டாம், நான் ஆள வேண்டாம், அதிசயம் செய்திடுவார். எதிர்காற்றோடு போராட்டமா என்னை காண்கிறார். எதிர்காற்றோடு போராட்டமா என்னை காண்கிறார். சத்தமா என் படவில் ஏறுகிறார், அமைதி தருகிறார். என் படவில் ஏறுகிறார், அமைதி. கைகளை மேல கட்டி ஆழ வேண்டாம், ஆழ வேண்டாம், நான் ஆழ வேண்டாம், அதிசயம் செய்திடுவார். நான் ஆழ வேண்டாம், ஆழ வேண்டாம். இயேசுவே, கிருபை கிருபை, அதிசயம் செய்திடுவார். ஹல்லேலூயா. என் ஆண்டவருக்கு மறைக்கவும் தெரியும், என் ஆண்டவருக்கு வெளிப்படுத்தவும் தெரியும். ஹல்லேலூயா. அவர் நினைச்சா அவங்கள கண்டுபிடிக்காதது மாதிரியும் பண்ண முடியும். அதே நேரத்தில் எத்தனை பேர் இருந்தாலும் உங்களை மட்டும் தனியா காமிச்சு உங்களை தூரத்தில் வரும்போதே அறிகிற அளவிற்கு உங்களை கொண்டு வந்து நிறுத்தவும் கர்த்தரால முடியும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? தேவையானவர்களுக்கு காண்பிக்கிறவரும் தேவையற்றவர்களுக்கு மறைக்கிறவருமாகிய கர்த்தர். சோ இந்த தரிசனம் பெற்ற ஒரு மனுஷன், இந்த தரிசனம் பெற்ற ஒரு மனுஷனுக்கு ஆண்டவர் கொடுக்கிற ஃபர்ஸ்ட் பிளஸிங், முதல் ஆசீர்வாதம் என்னன்னா, அவனை எங்க பார்த்த உடனே கண்டுபிடிச்சாங்கன்னா, தூரத்துல பார்த்த உடனே கண்டுபிடித்தார்கள். ஆமென். வேதம் சொல்லுகிறது, அடிக்கடி நம்மிடத்தில் வந்து போகிற இவர் தேவனுடைய மனுஷன் என்று காண்கிறேன் காண்கிறேன். ஒரு பணக்காரியான ஸ்திரீ என்ன கண்டுபிடிக்கிறாங்கன்னா, எத்தனையோ பேரை பார்க்குறாங்க, ஆனால் அத்தனை பேர்லையும் இவரை மட்டும் எப்படி கண்டுபிடிக்கிறாங்கன்னா, இவர் ஒரு பரிசுத்தவான் என்று காண்கிறேன். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளை, இந்த அபிஷேகம் நமக்கு வேணும். நான் விசுவாசிக்கிறேன், தூரத்திலே இருக்கிறவர்கள் இனி உங்களை கண்டுபிடிக்க போகிறார்கள். தொழில் செய்கிறவர்கள் எல்லாரும் நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. பிஸ்னஸ் பண்ணுறவங்க எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. நான் நம்புகிறேன், சில கம்பெனியில் ஒர்க் பண்ணுறவங்க எல்லாம் ஜெபம் பண்ணுங்க. உங்களுக்கு வந்து வெறும் மேனேஜர் மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சா போதாது, உங்களை ஓனர் தெரிகிற அளவுக்கு கர்த்தர் மாற்றணும். அதே போல அந்த ஃபீல்டில் இருக்கிறவங்க அத்தனை பேரும் தெரிகிற அளவிற்கு கர்த்தரால உங்களை உயர்த்த முடியும். நீங்க வைராக்கியமா நீங்க ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவர் எப்படியும் உங்களை கொண்டு போய் சேர்ப்பார். இது கர்த்தருடைய வார்த்தை, இது கர்த்தருடைய வார்த்தை. இப்படி இங்க ஒருத்தர் இருக்கிறார் என்று கண்டுபிடிக்கிற ஒரு நாள் வரும். இவர்களை நம்பி இதை கொடுங்க, இவங்க செஞ்சு முடிப்பாங்கன்னு உங்களை கர்த்தர் பயன்படுத்துகிற நாள் வரும். இன்னைக்கு நீங்க மறைஞ்சு வாழலாம், யாருக்கும் தெரியாம இருந்தா பரவாயில்லன்னு நினைக்கலாம். ஆனா கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், இந்த
நிலைமையை ஆண்டவர் மாற்றி, இந்த சூழ்நிலையை ஆண்டவர் மாற்றி, தூரத்துல நீங்கள் வரும்போது, தூரத்துல நீங்க வரும்போது, ஓ ஹல்லேலூயா, இன்னார் என்று அறியக்கூடிய கிருபையை கர்த்தர் தருவாராக, தருவாராக. தூரத்திலே இருக்கிறவர்கள் ஜெபம் பண்ணிரலாமா? கையை மேல உயர்த்தி இந்த அபிஷேகத்திற்காக கர்த்தர் சொல்லுகிறார், குறித்த காலத்திற்கு தரிசனம் உங்கள் மேல் வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த ஆமென் முடிவிலே அது விளங்கும், அது பொய் சொல்லாது, அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, அது நிச்சயமாய் வரும், அது தாமதிப்பது இல்லை. கைகளை உயர்த்தி சத்தமா அம்மா ஐயா அப்பாங்க எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க, உங்க பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுங்க. அம்மா நீங்க ஒரு சின்ன ஏரியாவில் வாழ்ந்து முடிஞ்சிட்டீங்க, நீங்க ஒரு சின்ன தெருக்குள்ளேயே உங்க காலத்தை முடிச்சிட்டீங்க, 10க்கு 10 ஒரு ரூமுக்குள்ளேயே உங்க காலத்தை முடிச்சிட்டீங்க. ஆனா உங்க வீட்டிலிருந்து எழும்புற பிள்ளை தூர இடத்திலிருந்து பார்க்கிற அளவிற்கு அவன் பிரகாசிக்கணும். சொல்லுங்க, கலங்கர விளக்கா மாத்தணும், உங்க பிள்ளைய கலங்கர விளக்கா மாத்தணும். நீங்க நல்லா ஜெபம் பண்ணுங்க. சகோதரனே சகோதரனே, இது கர்த்தருடைய வார்த்தைப்பா, இது கர்த்தருடைய வார்த்தை. நீ ஜெபம் பண்ணா கர்த்தருடைய மகிமையை பார்ப்ப. ஆமென். கர்த்தர் சொல்லுகிறார், நீ வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் இடம் கொண்டு பெருகுவாய். இது கர்த்தருடைய வார்த்தை தானே, உங்களை அடைச்சு வைக்க முடியாது. நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலாம் 1000 மடங்கு. ஓ கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறதுக்கு நல்லவராய் இருக்கிறார். 10,000 பேரை துரத்துகிற அளவிற்கு உங்க மேல தேவனுடைய தயவு. உங்க வீட்டில் இருக்கிற ஒரு பிள்ளைய கர்த்தர் அப்படி ஆசீர்வதிக்கணும். தூர இடத்தில் இருக்கிறவர்கள் பார்க்கிற அளவிற்கு கலங்கரை விளக்காய், கலங்கரை விளக்காய். Thank you Jesus. ஆமென். தானியேல் எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகத்துல நீங்க வாசிக்கும் போது சாத்ராக் மேஷாக் ஆபேத் நேகோ, அப்போ அவங்களை எங்க போடுறாங்கன்னா அக்கினி சூளைக்குள்ள போட்டாங்க. அக்கினி சூளை அப்படின்றது நீங்க நினைக்கிற மாதிரி பக்கத்துல இல்ல, பக்கத்துல போனா சுருண்டு செத்து விழுந்துருவாங்க. அந்த அக்கினியினுடைய அந்த தாக்கம் வந்து பக்கத்துல போற எல்லாரையுமே கொன்றுது. 7 மடங்குன்னு சொன்னா கிட்ட அப்படியே எரியும் பாருங்க. நம்ம ஒரு சின்ன தீ, ஒரு 5 அடி எரியிற தீக்கு முன்னாடி கூட 20 அடி தாண்டி தான் நம்ம இருக்க முடியும். இது கிட்டத்தட்ட 200 அடிக்கு அது எரிஞ்சிட்டு இருக்குது. அப்படின்னா எவ்வளவு தூரத்துல இருந்து. ஆனா தூரத்துல இருந்து அவங்க பார்க்கும்போது நம்ம போட்டது 3 பேரு, இப்ப 4வது ஒருத்தரோட தூரத்துல. காரணம் என்னன்னா விஷன். ஹல்லேலூயா. தரிசனம் இருக்கிற ஒரு தேவனுடைய பிள்ளைய ராஜா தூரத்துல இருந்து நோட் பண்றாரு. நோட் பண்ணும்போது என்ன கண்டுபிடிக்கிறார்னா, இவங்க இவ்வளவு பிரைட்டா தெரிகிறதுக்கு என்ன காரணம்னா, 4வது ஒரு நபரோட அவர்கள் உலாவுகிறார்கள். பிரதர், உங்களை தூரத்துல இருக்கிற தேவன், தூரத்துல இருக்கிறவர்களுக்கு கர்த்தர் அடையாளம் காட்டுகிறார். உங்க திறமையினால அல்ல, உங்க பணத்தினால அல்ல, உங்க காரணால அல்ல, கர்த்தர் உங்களோட இருக்கிறார் என்கிறத தூர ரத்த பலத்தன ரேகபா லீதன மோரத்த நேர இயேசுவே, அந்த மகிமை, அந்த மகிமை என் கூட கர்த்தர் இருக்கிறான் என்கிறதை தூரத்திலே இருக்கிறவர்கள் கண்டுபிடிக்க போகிறதற்காக ஸ்தோத்திரம். ஆமென். நம்பர் 1, முதலாவது தரிசனம் இருக்கிற ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு ஆண்டவர் கொடுக்கிற ஃபர்ஸ்ட் பரிசு என்னன்னா, உங்களை எங்க கர்த்தர் கண்டுபிடிக்க வைப்பாராமா? நீங்கள் தூரத்தில் வரும்போது உங்களை கண்டுபிடிப்பாங்க. இதை நீங்க உங்களுக்கு உரிமையாக்கி கொண்டு நீங்க ஜெபம் பண்ணுங்க. உங்களுக்கு ஒரு அதான் உலகத்துல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, கூண்டு சட்டிக்குள்ளேயே குதிரை ஓட்டுறது மாதிரி. அம்மா கூண்டு சட்டிக்குள்ளேயே ஓட்டிட்டாங்க, அப்பா கூண்டு சட்டிக்குள்ளேயே ஓட்டிட்டாங்க. நீங்க ஓட்டிடக்கூடாது, நீங்க ஓட்டிடக்கூடாது. என்னன்னா, எனக்கு சூழ்நிலை இப்படி இருக்கு பாஸ்டர், இவ்வளவு பிரச்சனை இருக்குது, என்ன சொல்றீங்க? இருக்கத்தான் செய்யும். தரிசனம் உங்களுக்குள்ள ஸ்டார்ட் ஆயிருச்சுன்னா முதல்ல உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகிறது இதுதான் ஸ்டார்ட் ஆகும். ஹலோ, தரிசனம்னு ஒன்று உங்க மேல கர்த்தர் வச்சிட்டாருன்னா உங்களுக்கு முதல்ல என்ன ஆரம்பிக்கும்? தரிசனம் கொடுத்த அடுத்த நாளே சண்டையும் பொறாமையும் தான் ஆரம்பிச்சிருச்சு. ஹலோ, பிரச்சனை தான் ஆரம்பிச்சிருச்சு. யோசேப்பு சொப்பனம் பார்த்து காலையில எழும்பி இவன் வெகுளித்தனமா அப்பாவா அண்ணன் தம்பி எல்லாரையும் கூப்பிட்டு, நான் இந்த மாதிரி 2 சொப்பனம் பார்த்தேன், 1 அரிக்கட்டுகளை பார்த்தேன், அந்த அரிக்கட்டுகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா அரிக்கட்டும் கவுந்து கிடக்குது, ஆனா என்னுடையது மட்டும் நிமிர்ந்து. இதெல்லாம் சொப்பனம் உனக்கு. பொதுவா அரிக்கட்டுகள் வந்து சாய்ந்து தான் இருக்கும், அது நிமிராது. ஏன் அப்படின்னா அந்த அரிக்கட்டினுடைய நெல் கதிர் இருக்குல்ல, நெல் கதிர் இருக்கிறதுனால அது ஆட்டோமேட்டிக்காவே சாஞ்சிரும், அதை நிமிர்ந்து பார்க்கவே முடியாது. ஆனா இவர் என்ன சொப்பனம் பார்க்கிறாருன்னா, எல்லாருடைய அரிக்கட்டும் கவுந்து இருக்குதாமா, வணங்கி இருக்காமா, என்னுடைய அரிக்கட்டு மட்டும் நிமிர்ந்து. பயங்கரமான கோபம் வருது. அடுத்த சொப்பனம் இதை விட கோபம் வருது. அவங்க அப்பாவுக்கே கோபம் வந்துச்சு. சூரியனும் 12 நட்சத்திரங்களும் என்ன வணங்கி இருக்கிறது மாதிரி. உடனே அவருக்கு கோபம் வந்து கேட்கிறார், நானும் உங்க அம்மா உன்னை வணங்குவோமாடா, அதாடா நீ பார்க்குற சொப்பனம் அப்படின்னு. இது ஒரு பெரிய விஷயம். என்ன அப்படின்னு சொன்னா, கடைசியில் அவனுக்கு அந்த சொப்பனம் நிறைவேறும் போது அந்த சொப்பனம் நிறைவேறதை பார்த்து அவங்க ஆச்சரியப்பட்டார்களாமா.
ஹல்லேலூயா. அதனால அவ்வளோ பெரிய சொப்பனத்தை சொன்ன உடனே எரிச்சலும் கோபம் உள்ள வந்து உன்னை என்ன பண்றோம் பார் அப்படின்னு கோபமா ஆரம்பிச்சாங்க. அதனால தரிசனம்னு ஒன்று உங்களுக்கு கர்த்தர் கொடுத்துட்டாருன்னா, விஷன் அப்படின்ற ஒன்று உங்களுக்குள்ள வந்துச்சுன்னா, வளரணும்னு நீங்க நினைச்சிட்டீங்கன்னா, நீங்க ஒரு நல்ல வெற்றியை அடையணும்னு நினைச்சிட்டீங்கன்னா, நீங்க ஃபர்ஸ்ட் சந்திக்கிறது தட்டி கொடுக்கறது இல்லை, ஃபர்ஸ்ட் சந்திக்கிறது எதை தான் சந்திப்பீங்க? பிரச்சனையும் எதிர்ப்பையும் மட்டும்தான் சந்திப்பீங்க. ஹலோ ஹலோ, சத்தமா சொல்லுங்க, நம்புறீங்களா? நீங்க ஒரு ப்ராஜெக்ட் ஒரு உயர்வை அறிவிக்கும் போது எடுத்த உடனே நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா, எங்க அப்பாட்ட போய் முதல்ல சொல்றேன், எங்க அம்மாட்ட சொல்றேன், எங்க மனைவிட்ட சொல்றேன், எங்க கணவன்கிட்ட சொல்றேன் சொன்னீங்கன்னா உங்களுக்கு முதல்ல என்ன சொல்லுவாங்கன்னு நினைக்கிறீங்க? உனக்கு வேற வேலையே இல்லையா? உனக்கு வேற வேலையே இல்லையா? வந்து சொல்லிட்டான், அதை பண்றான் இதை பண்றேன்றான், நீ முதல்ல பண்ணப்பா. நீ முதல்ல வர்றது எதிர்ப்பு தான் வரும். அதை குறித்து நீங்க கவலையே படாதீங்க. வச்சவர் அவர் தானே, சொன்னவர் அவர் தானே. அந்த எதிர்ப்பை பார்த்து நீங்க கவலையே பட வேண்டாம். ஒரு நாள் நிறைவேறும் போது அவர்கள் ஆச்சரியப்படுவார்கள். ஹல்லேலூயா. என்னை என்கரேஜ் பண்றதுக்கு யாருமே இல்லையேன்னு வருத்தப்படாதீங்க. என்னை என்கரேஜ் பண்றதுக்கு யாரும் இல்லைன்னு வருத்தப்படாதீங்க. ஏசப்பா உங்களை தட்டி கொடுக்கிறதற்கு கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். ஆமென். கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா. ஆமென். நம்பர் 2, இரண்டாவதாக, முதலாவதாக அவனை என்ன பண்றாங்க அப்படின்னா, அவனை தூரத்துல வரும்போது அவங்க அறிந்தாங்க. நம்பர் 2, இரண்டாவது அதே அதிகாரத்தினுடைய 18வது 19வது வசனத்தை மீண்டுமாக வாசிக்கலாமா? ஆமென். 37ஆம் அதிகாரத்தினுடைய, அவர்கள் அவனை தூரத்திலே வர கண்டு அவன் தங்களுக்கு சமீபமாய் வரும் முன்னே அவனை கொலை செய்யும்படி சதி ஆலோசனை பண்ணி ஒருவரை ஒருவர் நோக்கி, இதோ சொப்பனக்காரன் வருகிறான், இதோ சொப்பனக்காரன் வருகிறான். சொல்லுங்க, எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. நான் இதுக்கு வேற ஒரு வேர்டு கொடுத்துருக்கேன். என்ன வேர்டு கொடுத்துருக்கேன்? இதோ தரிசனத்தை சுமந்து கொண்டு ஒருவன் வருகிறான். இதோ அவங்க எரிச்சலா இருக்கிறதுனால அந்த எரிச்சலுடைய மிகுதியில தான் என்ன சொல்றாங்கன்னா, இதோ சொப்பனக்காரன் வருகிறான். ஆனா பாசமுள்ள அண்ணன் தம்பியா இருந்தா, அவனை பார்த்து ஒரு பாசிட்டிவா பேசுறவங்களா இருந்தா, ஆண்டவரா இருந்தா எப்படி சொல்லுவார் அப்படின்னா, இதோ தரிசனத்தை சுமந்து கொண்டு ஒருவன் வருகிறான். அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளே, இரண்டாவதாக அந்த யோசேப்பை அவர்கள் பகைத்ததற்கு காரணம், இரண்டாவது கர்த்தர் அவன் மேல வச்சிருந்த பெரிய அபிஷேகம் என்னன்னா, அவனுடைய சொப்பனத்தை, அவனுடைய தரிசனத்தை அவர்கள் கண்டுபிடிக்கிற அளவிற்கு கர்த்தர் அவனை உயர்த்தினார். ஆமென் சொல்லுங்க. நான் நம்புறேன் ஆண்டவர் உங்களை என்ன பண்ணுவார்னா, இந்த ஜெபத்திற்கு பிற்பாடு நீங்க நிறைய பேரிடத்துல பேசுவீங்க. இதுக்கு முன்னாடி நீங்க பேசும்போதெல்லாம் நொந்தது உங்களுடைய கஷ்டத்தெல்லாம் பேசுவீங்க. ஆனா இனி இந்த ஜெபத்திற்கு பிற்பாடு உங்க வாயை திறக்கும் போது நீங்க ரொம்ப வித்தியாசமா பேசுவீங்க. நீங்க எல்லா இடத்துலயும் தரிசனத்தை பேசுவீங்க. ஆமென் சொல்லுங்களேன். நான் நம்புறேன் அந்த கிருபையை கர்த்தர் உங்களுக்கு தரணும்னு நான் வாஞ்சையா இருக்கிறேன். நீங்க எங்க போனாலும் தரிசனமாய் பேசுவீங்க. நீங்க எதை பார்த்தாலும் தரிசனத்தை தான் பார்ப்பீங்க. எல்லாமே அவங்க மண்டைக்குள்ள என்ன ஓடுமோ இல்லையோ, உங்களுக்குள்ள உங்க தரிசனத்தையும் அதையும் நீங்க அப்படியே ஒப்பிட்டு பார்த்துட்டே இருப்பீங்க. ஹல்லேலூயா. நான் விசுவாசிக்கிறேன். நான் அப்படிதான். இது எங்கேயாவது ஒரு டைம் பாஸ்டர் அம்மாவோட ஏதாவது வெளியே போனோம் அப்படின்னு சொன்னா அவங்க என்கிட்ட அடிக்கடி கேட்குற ஒரு வார்த்தை, என்னத்தை தான் பார்த்துட்டு இருப்பீங்க, என்னத்தை தான் பார்த்துட்டு இருப்பீங்க. அப்போ நான் என்ன பார்ப்பேன் அப்படின்னா, ஒரு பில்டிங்ல போய் பார்த்தா அப்படின்னு சொன்னா இங்க இருந்துட்டே கால்குலேட் பண்ணிடுவேன். அப்படின்னா இது எத்தனை அடி நீளம், இது எத்தனை அடி உயரம், இது எவ்வளோ அமௌண்ட்டுக்கு கட்டியிருப்பாங்க, இதுல எத்தனை பேர் உட்காரலாம், நம்ம இந்த மாதிரி ஒரு சர்ச்சு கட்டினா எப்படி இருக்கும், எத்தனை பேர் அதை உட்கார வைக்கலாம், இப்படின்னு போற பக்கம்லாம் எங்க போனாலும் எதை பார்த்தாலும் நம்முடைய மூளை எப்படி தான் ஒர்க் ஆகும் அப்படின்னு சொன்னா, அதுக்கும் என் தரிசனத்தையும் ஒப்பிட்டு பார்த்து, இப்போ சமீபத்தில் கவுண்டம்பாளையம் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஹவுசிங் யூனிட் கட்டியிருக்கிறாங்க. அந்த ஹவுஸ் யூனிட் கிட்டத்தட்ட ஒரு 6-7 டைம் நான் போயிட்டு வந்துட்டேன். யாருக்கும் தெரியாம கூட 4-5 டைம் போயிட்டு உள்ள ஃபுல்லா சுத்தி ஜோமெண்ட் வந்துருக்கேன். ஏன்னா அங்க நிறைய வீடு ஆயிடுச்சு. ஒரே இடத்துக்குள்ள கிட்டத்தட்ட 1000 வீடுக்கு மேல இருக்குது. அதனால இவங்க மொத்த பேரும் சர்ச்சுக்கு வந்தாலே எங்களுக்கு இடம் பத்தாது ஆண்டவரே, அதனால இவங்க அத்தனை பேர் இங்க கிளம்பி வரட்டும்னு ஜோமெண்ட் வந்திருக்கிறேன். அப்போ எதை பார்த்தாலுமே நம்ம என்ன யோசிக்கிறோம் அப்படின்னா, கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிற தரிசனத்தையும் அந்த இடத்தையும் உடனே ஒப்பிட்டு பார்க்கிறோம், அந்த பொருளையும் தரிசனத்தையும் ஒப்பிட்டு பார்க்கிறோம். அந்த இடத்துல என்னுடைய தரிசனத்தை நிறைவேற்றுறதுக்கு கர்த்தர் ஏதோ வாய்ப்பு வைக்கிறாரா அப்படின்றத பார்க்கிறோம். அப்போ இப்போ இந்த சகோதரர்கள் யோசேப்பினிடத்துல என்ன கண்டுபிடிச்சாங்கன்னா, யோசேப்பு வர்றான்னு சொல்லல, இல்லைன்னா அந்த அக்கிரமம் பிடிச்சவன் வர்றான்னு சொல்லல, இல்ல வேற எந்த வார்த்தையும் சொல்லி அவன் வர்றான்னு சொல்லல, பாரு அப்பாவுக்கு ரொம்ப பிரியமான பிள்ளை வருது அப்படின்னு சொல்லல. அவனை பார்த்த உடனே சகோதரர்கள் சொல்கிறார்கள், இதோ சொப்பனக்காரன்
வருகிறான். நான் இந்த பலிபீடத்திலிருந்து உங்களை ஆசீர்வதிக்கிறேன். இதற்கு மேல நீங்க புறப்பட்டு போகிற இடத்துல உங்க தரிசனத்தை பற்றி பேசுவாங்க. உங்களை பார்த்து நிறைய பேர் சொல்லுவாங்க, இதோ தரிசனம் உள்ள ஒரு பிரதர் வர்றாரு, இதோ தரிசனம் உள்ள ஒரு சிஸ்டர் வர்றாங்க. உங்க பிள்ளைகளை பார்த்து சொல்லுவாங்க, விஷன் உள்ள பிள்ளை, தாகம் உள்ள பிள்ளை, இந்த பிள்ளை பெரிய காரியத்தை செய்யறதுக்கு ஆசைப்படுற பிள்ளை, இந்த பிள்ளைக்குள்ள பேச்சு நட எல்லாமே எதிர்காலத்தினுடைய வெற்றியை குறிச்சிருக்குது. தரிசனத்தை சுமக்கிற பிள்ளை, இது தரிசனத்தை சுமக்கிற பிள்ளைன்னு ஓ ஹல்லேலூயா அடையாளம் கண்டுகொள்கிற அளவிற்கு என்னை ஆசீர்வதிக்கிற தேவன். கைகளை உயர்த்தி இந்த இரண்டாவது காரியத்திற்காக சத்தமாய் ஜெபியுங்கள். ஆமென். இப்பொழுது அந்த வாயை கர்த்தர் அபிஷேகத்தினால நிரப்புறார், மகிமையினால நிரப்புறார். அம்மா, இனி அந்த சோகத்தையே சொல்லிட்டு இருக்க மாட்டீங்க, இனி அந்த வேதனையே சொல்லிட்டு இருக்க மாட்டீங்க, வாய் திறந்தா அந்த ஜெப குறிப்பே சொல்லிட்டு இருக்க மாட்டீங்க. அதற்கு மாறாக அது எல்லாத்தையும் மறந்துட்டு நீங்க சொல்லுவீங்க, அந்த இடத்துக்கு அப்படி போலாமான்னு பார்க்கிறேன், இந்த காரியத்தை இப்படி செய்யலாமான்னு பார்க்கிறேன், ஆண்டவர் இந்த காரியத்தை செய்யறதுக்கு என்ன நடத்துவார்னு நினைக்கிறேன். லத்தானா மோரதலர தியாகபரமா சொல்லுங்க. கைகளை உயர்த்தி சத்தமாய் அந்த அபிஷேகம் நிறைய பேர் மேல ஊற்றப்படுது. ஸ்பெஷலா வாலிப தம்பிங்க தங்கச்சிங்க ஜெபம் பண்ணுங்க. ஆமென். சகோதரர்கள் சகோதரிகள் ஜெபம் பண்ணுங்க. இது நடக்கும், இது நடக்கும். ஓ, குறித்த காலத்திற்கு தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். முடிவிலே அது விளங்கும், அது பொய் சொல்லாது. அதற்கு தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, அது நிச்சயமாய் வரும், அது தாமதிப்பது இல்லை. என் தலையின் மேல அந்த அபிஷேகம் இருக்கட்டும் என்று சொல்லி ஜெபம் பண்ணுங்க. சத்தத்தை உயர்த்தி ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆமென் சொல்லுங்க. இதோ சொப்பனக்காரன் வருகிறான், இதோ சொப்பனக்காரன் வருகிறான். கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? நிறைய பேர் அவங்களுடைய வண்டிக்கு பின்னாடி, ஆட்டோவுக்கு பின்னாடி, காருக்கு பின்னாடி என்னென்னமோ எழுதி போடுவாங்க. சோகமானதெல்லாம் எழுதி போடுவாங்க. நிறைய பேர் வித்தியாசமா இருக்கும். அது சிலர் நிறைய பேர் எழுதி போட்டுருக்க பார்த்தா இதுவும் கடந்து போகும் அப்படின்னு நிறைய பேர் பயங்கரமான டயலாக் எல்லாம் எழுதியிருப்பாங்க. ஆனா சிலர் மட்டும் வித்தியாசமா எழுதுவாங்க. அவன் யாருன்னு அப்ப தெரியும். அப்படின்னா தொடர்ந்து வா, தொட்டு விடாதே அப்படின்னு பின்னாடி ஒருத்தர் எழுதியிருப்பாரு. அவருக்கு வண்டி மேல ரொம்ப கவனம் அதிகம்னு அர்த்தம். இன்னும் ஒரு சில எழுதிப்பாங்க, மொத்தமும் கடன். நீங்க பாத்துருக்கீங்களா? அந்த மாதிரி வண்டிக்கு பின்னாடி இருப்பேன், நண்பா தொட்டு விடாதே, மொத்தமும் கடன். அப்படின்னா அவங்க மனசுக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னா, இடிச்சு போட்டுற போறப்பா, மொத்தமும் கடன் வாங்குறதுப்பா. அப்போ இது நிறைய பேர் பழைய ஆட்கள் எல்லாம் வண்டியில வைப்பாங்க. ஆனா இப்ப நிறைய பேர் எதுல வைப்பாங்கன்னா, வாட்ஸ்அப்ல டிபி, வேற என்ன இருக்குது, என்னென்னமோ இருக்குது எல்லாத்துலையும். சிலருடைய மைண்ட் செட்டை எங்க தெரியும் அப்படின்னா, அவ்வளவுதான், வாட்ஸ்அப்ல பார்த்தாலே தெரியும். இவன் சோகமா இருக்கிறானா, இவன் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறானா, இவன் வந்து பிரியாணி சாப்பிட்றானா, இது எல்லாத்தையுமே தெரியும். அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளை அப்படி தெரிய வைக்க கூடாது. நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகள் வந்து அப்படியெல்லாம் இருக்கவே கூடாது. நம்முடைய மைண்ட் செட்டை வந்து கர்த்தருக்கு மட்டும்தான் தெரியணும். அவர் நம்மை விசாரிக்கிறவர் ஆனபடினால் உங்கள் கவலைகளை அவர் மேல் வைத்து விடுங்கள். இந்த நாளுக்கு நாள் வந்து வாட்ஸ்அப்ல டிபி, ஆமா டிபி, அகைன் ஸ்டேட்டஸ், ஆமா ஸ்டேட்டஸ், இதெல்லாம் மாத்துறவங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. உங்க மூடுக்கு தகுந்தது மாதிரி அப்படி மாத்தாதீங்க. மற்றவங்க அப்படி நம்முடைய மூடை வந்து எப்பவுமே மாறி மாறி இருக்கிறத தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியமே இல்லை. யாருக்கும் அப்படி தெரியப்படுத்த வேண்டாம். ஏதோ ஒன்று வைக்கிறீங்களா, யூஸ்ஃபுல்லா ஒன்று வைக்கிறீங்களா, அதெல்லாம் ஒன்று தப்புன்னு நான் சொல்லலை. ஆனா என்ன அப்படின்னா, வேதம் சொல்லுகிறது, தேவனுடைய பிள்ளை வந்து ஒருத்தரும் அவங்கள கெஸ் பண்ணவே கூடாதம்மா. நம்மளை என்ன பண்ணக்கூடாது? சத்தமா சொல்லுங்க, கேட்கல, கெஸ் பண்ணவே கூடாது. அம்மா இப்போ சாயந்தரம் வந்து என்கிட்ட சொன்னாங்க, நீ ரொம்ப உற்சாகமா இருக்கிறப்பா அப்படின்னு. நான் உற்சாகமா இருக்கிறது மட்டும்தான் உங்களுக்கு தெரியுது, ஆனா உள்ளுக்குள்ள எனக்கு எப்படி இருக்குன்னு யாருக்குமே தெரியாது. அப்ப நான் ஸ்தோத்திரம், ஆமா உற்சாகமா தான் இருக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். ஏன்னா நம்ம வந்து யாராலையும் படிப்பிக்கக்கூடிய ஒரு நபரா நம்ம மாறிடவே வேண்டாம். ஹல்லேலூயா. நம்மை அழைத்த தேவன் இன்று கிருபையாய் வாக்கு கொடுக்கிறார். உனக்குள்ளே ஒரு தரிசனத்தை நான் வைத்திருப்பதனால், கர்த்தர் நமக்குள்ளே ஒரு தரிசனத்தை வைத்திருக்கிறதுனால், இனி நம்மளை கண்டுபிடிக்கிறவர்கள் எல்லாரும் எப்படிதான் கண்டுபிடிப்பாங்க அப்படின்னா, ஒரு தரிசனத்தை சுமக்கிறவர் வர்றார். ஹல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. இந்த ஜெபத்திற்கு பிற்பாடு நீங்க யார்கிட்டயாவது பேசுனீங்கன்னா அவங்க என்ன சொல்லணும்னா, நீங்க அரை மணி நேரம் பேசினாலே எனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு பிரதர், யூஸ்ஃபுல்லா இருக்கு சிஸ்டர் அப்படின்னு சொல்லணும். என்ன நீங்க தலையாட்டுறதை பார்த்தா எனக்கு ஆவியே செத்து போயிடும் போல தெரியுது. உங்கள்கிட்ட அரை மணி நேரம் பேசினா இருக்கிறதையும் வித்துடலாமான்னு தோணும். உங்கள்கிட்ட அரை மணி நேரம் பேசினா வாழ்க்கையே வேணாண்டா, வெறுத்துட்டு போகலாம் அப்படின்றது மாதிரி தான் நிறைய பேர் இருக்கிறது மாதிரி தெரியுது. அப்படி இருக்கக்கூடாது.
அப்படி இருக்கக்கூடாது. எனக்கு ஒரு சில பரிசுத்தவான்களை தெரியும். நான் யார்ட்டையும் ரொம்ப போய் நம்ம உட்கார்ந்து பேசுறது இல்லை. ஆனா சிலரிடத்துல போய் உட்கார்ந்து ஸ்பெண்ட் பண்றோம் பாருங்க. கார்ல கொஞ்ச நேரம் டிராவல் பண்றோம், ஒரு அரை மணி நேரம், ஒரு 15 நிமிஷம், ஒரு அரை மணி நேரம் அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம். வரும்போது எப்படி இருக்கும் தெரியுமா? அப்படியே பூஸ்டா இருக்கும். சார் செய்யணும்டா, நம்ம வாழணும்டா கர்த்தருக்காக, அப்படி பண்ணணும்டா, இப்படி பண்ணணும்ன்ற ஒரு நம்ம அவங்கள்ட்ட எதுவுமே ஷேர் பண்ணிருக்க மாட்டோம். ஆனா அவங்க நம்ம இடத்துல ஒரு அரை மணி நேரம் பேசுவாங்க, அவங்களுடைய விஷன் எல்லாம் காமிச்சிருவாங்க. நமக்கு அப்படியே ஒரு மாதிரி நம்மளை தட்டி எழுப்புறது மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி ஒரு பர்சனா கர்த்தர் உங்களை மாத்தணும். நீங்க மாறணும். நீங்க என்னைக்கு மாறுவீங்க? ஆமென். ஐயோ நீங்க ஊசாய் மாதிரி இருக்க கூடாது. ஊசாய் யாரு? ஊசாய் யாரு அப்படின்னா தாவீதுக்கு ரொம்ப நேசமானவன். ஆனா அவனுடைய மகனாகிய அப்சலோம் தாவீதை துரத்திட்டான்னு தெரிஞ்ச உடனே, ஐயா உங்களுக்கு இப்படி எதுக்குயா நடந்துச்சு, ஒரு துரோகியை பெத்து வச்சிருக்கிறீங்களே அப்படின்னு பின்னாடி அழுதுட்டே வர்றான். தாவீது திரும்பி பார்த்து சொல்றான், நீ என் கூட இருந்தா எனக்கே பாரம். போப்பா, நீ போ, அங்க போய் உட்காரு, நீ நேர அப்சலோம்ட்டே போ, நீ இங்க இருக்கிறத விட அங்க இருக்கிறதா பெஸ்ட். தாவீதுக்கு பிடிக்கல. ஏன் அப்படின்னா இந்த சோக பாட்டே பாடிட்டு ஏற்கனவே இங்க பிரச்சனைல உட்காந்துருக்கிறேன், நீ அதுக்கடையில கூட அழுதுட்டு உட்காந்துருக்க, எனக்கு வேணாப்பா, நீ அழவே வேணாப்பா, நீ எதுக்குப்பா அழுற, என் பிரச்சனை என்னச்சு. ஆனா நம்ம நிறைய பேர் கட்டி பிடிச்சுக்கோ. அப்படிதானே? யாராவது ஒருத்தர் உங்களோட சேர்ந்து அழுகிறது மாதிரி தான் நீங்க என்ன பண்ணுவீங்க தெரியுமா? இந்த அக்கா தான் ரொம்ப பாசமான அக்கா, இந்த அங்கிள் தான் ரொம்ப பாசமான அங்கிள். ஆனா அதே நேரத்தில் நீங்க பிரச்சனையை சொல்லும் போது, அட போங்க சிஸ்டர், ஒண்ணுமே இல்லை, சும்மா இதை போட்டு பெரிய விஷயமா பண்ணிட்டு இருக்கிறீங்க, கர்த்தர் உங்க கூட இருக்கிறாரு, நீங்க படுத்து பெருசா பேசுறீங்க அப்படின்னு சொன்னா என் வேதனை யாருக்கு தெரியும்? என் வேதனையை நீங்க அனுபவிச்சாதானே தெரியும். இப்படி இருக்கிற ஆத்துமாக்களை எப்படி திருத்துறது, எப்படி மாத்துறது, என்ன சொல்றது? அப்போ அழுறவங்கள தான் உங்களுக்கு பிடிக்குது, சோகமானவங்கள தான் உங்களுக்கு பிடிக்குது. அப்படி சோகமான பாட்டு தான் நிறைய பேருக்கு பிடிக்குது. அப்படியெல்லாம் இல்லாம இந்த அபிஷேகத்தை நீங்க வாங்கணும். உங்களை பார்த்த உடனே என்ன சொல்லணும்னா, விஷன் இருக்குப்பா, தரிசனம் இருக்குப்பா, சொப்பனக்காரப்பா, உங்க பேரே மாறிடணும், உங்க பேரை டிஃபரெண்டான பேரா வைக்கணும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் அந்த அபிஷேகத்திற்காக? எனக்கு ஆசையா இருக்கு, நம்ம அத்தனை பேரும் இந்த 100 நாள் ஜெபம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த உலகத்துல போகும்போது நம்மளை பார்த்தவங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பாசிட்டிவான ஒரு எனர்ஜி வந்துச்சுன்னா எப்படி இருக்கும்? அதுதான் கிறிஸ்துவை பிரதிபலிக்கிற அபிஷேகம். அரை மணி நேரம் நீங்க பேசுவீங்க, அப்படியே முடமாய் படுத்து கிடக்கிறவங்க எழும்புவாங்க, அப்படியே வருத்தத்தோட இருக்கிறவங்க எழும்புவாங்க, இழந்து போனவங்க எழும்புவாங்க. நீங்க பேசுறதே நிறைய பேருக்கு வெள்ளனாய் மாறும். நிறைய பேரை மரணத்திலிருந்து எழுத்து வெளியே கொண்டு வருவீங்க. நீங்க பேச பேச அவர்களுக்குள்ள இருக்கிற அக்கினி அப்படியே எரியும். ஆமென். அவர்கள் மரணம் அடைய வேண்டும் என்ற சிந்தையை விட்டு வாழணும்ன்ற ஒரு சிந்தைக்குள்ள வருவாங்க, சாதிக்கணும்ன்ற ஒரு சிந்தைக்குள்ள வருவாங்க. நல்ல கைகளை தட்டி அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகம் உங்களுக்குள்ள ஜெபிங்க. ஆண்டவரே, எப்பேற்பட்ட மனுஷன் வந்தாலும் எனக்குள்ளே இருக்கிற அந்த தரிசனம், எனக்குள்ளே இருக்கிற சொப்பனம் அவங்க கண்டுபிடிக்கிற அளவிற்கு அவர்களை மாற்றுகிற அந்த கிருபையை தாரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். நம்பர் 1, முதலாவதாக யோசேப்பை தூரத்திலே கண்டார்கள். நம்பர் 2, இரண்டாவதாக யோசேப்பனுடைய சொப்பனக்காரன் அவனுடைய தரிசனத்தை கண்டார்கள். நம்பர் 3, மூன்றாவதாக நீங்க அந்த வசனத்தை வாசிக்கலாமே, 37ஆம் அதிகாரம் 19வது வசனத்திலிருந்து வாசிக்கலாமா? ஒருவரை ஒருவர் நோக்கி, இதோ சொப்பனக்காரன் வருகிறான், நாம் அவனை கொன்று இந்த குழியிலே ஒன்றிலே போட்டு ஒரு துஷ்ட மிருகம் அவனை பட்சித்தது என்று சொல்லுவோம் வாருங்க. அவனுடைய சொப்பனம் என்ன, எப்படி முடியும் பார்ப்போம் என்றார்கள். அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். ரூபன் அதை கேட்டு அவனை அவர்கள் கைக்கு தப்புவித்து அவனை அவன் தகப்பனிடத்திற்கு திரும்பவும் கொண்டு போக மனதுள்ளவனாய் அவர்களை நோக்கி, நீங்க அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். அப்படின்னா அந்த வஸ்திரத்தை, அந்த வசனம் ஒன்று வருமே கீழே அப்படியே வரணும். இதற்கு யோசேப்பு 23வது வசனம். யோசேப்பு தன் சகோதரிடத்தில் சேர்ந்த போது யோசேப்பு உடுத்தி கொண்டிருந்த பலவர்ண அங்கியை அவர்கள் கலட்டி, நல்லா எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. யோசேப்பு தன் சகோதரனிடத்தில் சேர்ந்த போது யோசேப்பு உடுத்தி கொண்டிருந்த பலவர்ண அங்கியை அவர்கள் கலட்டி, முதல்ல வந்ததும் இல்லாம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணாங்க, சகோதரர்கள் தூரத்துல பார்த்து கண்டுபிடிச்சிட்டாங்க. ரெண்டாவது சொல்றாங்க, இதோ சொப்பனக்காரன் வருகிறான். மூணாவது இப்ப வந்த உடனே இவங்க அத்தனை பேருக்கும் எது மேலதான் கண்ணு அப்படின்னு சொன்னா, எது மேல கண்ணு? இவன் பாருங்க எவ்வளவு ஒரு பால் பாருங்க, தன்னுடைய சகோதரர்களுக்கு சாப்பாடு தானே கொண்டு போய் கொடுக்குறாரு. அந்த நேரத்தில் இந்த ட்ரெஸ்ஸை போட்டுருக்க தேவையா? ஏற்கனவே அவங்க அத்தனை பேருக்கும் இவன் மேல அவ்வளோ பொறாமை. இந்த ட்ரெஸ்ஸை பார்த்தாலே அவங்களுக்கு வயிறெல்லாம் எரியுது.
இவன் என்ன இப்படி இருக்கான்னு. இவன் ஒரு வெகுளித்தனமா என்ன பண்ணியிருக்கிறான்னா, அவங்க அப்பா வாங்கி கொடுத்த எந்த ட்ரெஸ்ஸும் பிடிக்கல, ஆனா எந்த ட்ரெஸ் தான் பிடிக்குது, இந்த பலவர்ண அங்கி அவனுக்கு பிடிக்குது. இந்த அங்கி அவனுக்கு ரொம்ப மேட்ச் ஆயிருச்சு. அதனால தூரத்துல அவ்வளவு தோத்தானுக்கு போறான். அவ்வளவு தூரம் அந்த அங்கியை போட்டுட்டு போன உடனே இவங்களுக்கு ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே கலட்டுறவன் அங்கிய முதல்ல உங்க அங்கி உங்ககிட்ட இருக்கக்கூடாது அப்படின்னா, கர்த்தர் யோசேப்பை மூன்றாவது அவருடைய சகோதரர்கள் மத்தியில எப்படி கர்த்தர் ஆசீர்வதிச்சார்னா, அங்க இருக்கிற யாருக்குமே அப்பீரியன்ஸ், வெளி தோற்றம் அங்க இருக்கிற யாருக்குமே நல்லா இல்லை. அவங்க போட்ட ட்ரெஸ்ஸு, அவங்களுடைய உடம்பு, அவங்களுடைய ஹேர் கட்டிங், அவர்களுடைய உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் யாருக்குமே என்னவா இல்லைன்னா அட்ராக்ஷன் ஆகவோ இல்லைன்னா கொஞ்சம் நல்லாவோ இல்லை. ஆனால் அவங்க எல்லாரையும் கம்பேர் பண்ணும்போது ஆண்டவர் யோசேப்புக்கு கொடுத்த ஒரு பெரிய அபிஷேகம் என்னன்னா, அவனுடைய அப்பீரியன்ஸையே அவனுடைய வெளி தோற்றத்தையே கர்த்தர் பொறாமப்படுகிற அளவிற்கு கர்த்தர் மாற்றி இருந்தார். ஆமென். எத்தனை பேர் ஜெபிக்க போறோம்? உங்களுக்கு மூணாவது ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் தரப்போறாரு. மூன்றாவது ஒரு கிருபையை தரப்போறாரு. உங்களை எதிர்க்கிறவர்கள், உங்களுக்கு விரோதமானவர்கள் என்ன கண்டுபிடிப்பார் அப்படின்னா, உங்களுக்கு உங்க குடும்பத்தில் இருக்கிற எல்லாரை விட ஒரு நல்ல தோற்றத்தை கர்த்தர் உங்களுக்கு தருவார். ஒரு அப்பீரியன்ஸா ஆண்டவர் உங்களுக்கு தருவார். நீங்க அந்த இடத்துல போய் நிற்கும் போது அந்த காரியம் நடக்கும். நீங்க அந்த இடத்துல போய் பேசும்போது அவருடைய மனசு மாறும். உங்க முகத்தை பார்த்த உடனே ஒரு வித்தியாசம் வரும். யோசபாத்து முகத்தை பார்த்த உடனே தீர்க்கதரிசி, உன் முகத்தை பார்த்து தான் நான் இந்த தீர்க்க தரிசனத்துல சொல்றேன்னு சொன்னார்ல, அந்த மாதிரி நான் நம்புகிறேன் கர்த்தருடைய மகிமை உங்க மேல கடந்து வந்து அப்படிப்பட்ட ஒரு தோற்றத்தை கர்த்தர் கிருபையாய் தருவாராக. ஹல்லேலூயா. தாவீதை குறித்து வேதம் சொல்லும்போது ரொம்ப அழகா சொல்லுது, சிவந்த மேனியும் அழகிய கண்களும். சிவந்த மேனியும், சத்தமா சொல்லுங்க, அழகிய கண்களும். எஸ்தரை பாருங்க, அழகு அப்படின்னு வேதத்துல நிறைய பேர் அழகு. சூலேமித்தியாள், நான் கருப்பா இருந்தாலும் நான் அழகா இருக்கிறேன். அப்போ கருப்பு அழகில்லாத லிஸ்ட்ல சேர்க்க முடியாது. கருப்புலையும் என்ன இருக்காமோ, சத்தமா சொல்லுங்க. பாஸ்ட் இப்படி பிரசங்கம் பண்றாருன்னு நினைக்காதீங்க. நீங்க அழகாகணும்னு ஜெபம் பண்ணுங்க. என்ன ஆமேனே நிறைய பேருக்கு வரும். சரி, நீங்க அசிங்கமாகணுமே ஜெபம் பண்ணுங்க. ஆமேன். எனக்கு இருக்கிற 40 ஜப குறிப்பில் ஒரு ஜப குறிப்பு, முக்கியமான ஜப குறிப்பு அழகாகணும் அப்படின்னு இல்லை, எல்லாருக்கும் பிடிக்கிறது மாதிரி ஒரு முகத்தை தாங்கன்னு ஜெபம் பண்ணி இருக்கிறேன். அது இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 8-15 வரை, ஆமாம், 2008 ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன். ஒரு 40 ஜப குறிப்பு. அந்த ஜப குறிப்பில் எழுதியிருக்கிறேன். என்ன எழுதி ஜபிக்கிறேன்னா, ஆண்டவரே என் முகம் கொஞ்சம் கேவலமாக தான் இருக்குது, ஆனால் எல்லாருக்கும் பிடிக்கிறது மாதிரி ஒரு முகத்தை தாங்க அப்படின்னு ஜெபம் பண்ணியிருக்கிறேன். அது நடந்துட்டு இருக்கும்னு நினைக்கிறேன், நடக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி கர்த்தருடைய பிள்ளைகளை, வாலிப தம்பிங்க தங்கச்சிங்க எல்லாரும் ரொம்ப கவனம் என்னன்னா, உங்க அப்பீரியன்ஸ் உங்களுடைய தோற்றம் எப்படி இருக்கணும்னா ரொம்ப கிளியரா இருக்கணும். உங்களை ஒரு டைம் பார்த்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், தப்பா இல்லை, நான் தப்பா சொல்லலை, ஒரு டைம் உங்களை பார்த்து பேசுறாங்க அப்படின்னு சொன்னா மூஞ்சியை சுழிச்சிட்டு அவங்க கீழே பாத்திரக்கூடாது. நான் இதை அழக சொல்லலை, பர்சனாலிட்டி, அந்த அழகு, நீங்க வெள்ளையா இருக்கிறீங்க, நீங்க லட்சணமா இருக்கிறீங்க அப்படி சொல்லலை. என்னை பொறுத்தவரையிலேயே அழகு அப்படின்றது சுத்தம் தாங்க அழகு. ஒரு பிள்ளைய, ஒரு மனுஷனை பார்த்தோம்னா கருப்பா இருக்கானோ வெள்ளையா இருக்கானோ அதல்ல, இருக்கிற ட்ரெஸ்ஸை நீட்டா நல்லா அழகா போட்டுட்டு நல்லா தலை சீவி மூஞ்சியை நல்லா கழுவி அப்படியே பார்க்கும்போது ஒரு சுத்தமா ஒரு பிள்ளை தெரியுது இல்ல, அந்த பிள்ளைய பார்த்த உடனே நமக்கு பேசலான்னு தோணும். முடிய பரட்ட மாதிரி வலிச்சுட்டு, தாடியை இவ்வளவு தூரம் வச்சுட்டு, அழுக்கு இங்க ஒரு 4 கீரல், அங்க ஒரு 4 கீரல், இப்படி போட்டா எப்பா நீ வேலை செய்வியாப்பா? இன்டர்வியூக்கு வேற இப்படி போயிட்டு இருக்கான் பையன். இன்றைக்கு நம்மகிட்ட ஜெபம் பண்ணும்போது பிள்ளைகள்கிட்ட சொல்ல வேண்டியதாக இருக்கு, ஏன்டா முடிய வெட்டிட்டு போடா, இவ்வளோ அசிங்கமாக முடிய வச்சிருக்கிற, இன்றைக்கு போகிற இடத்துல அவர் முதல்ல முடியத்தாண்டா பார்ப்பாரு. முடிய பார்த்தோன்னே டிசைட் பண்ணிடுவார், இவன் இந்த வேலைக்கு ஆக மாட்டான். அதனால நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு ரொம்ப முக்கியமானது என்னன்னா நம்முடைய தோற்றம் ரொம்ப முக்கியம். விசுவாசிக்கிறீங்களா இல்லையா? ஹல்லேலூயா. அதுக்காக தான் ஆண்டவர் வேதம் சொல்லுது, தீர்க்கதரிசி தன்னுடைய நெற்றி முழங்கால் பட ஜெபம் பண்ணாராம். அப்படின்னா இதெல்லாம் நமக்கு என்ன அப்படின்னு சொன்னா ஒரு பெரிய பாடம். ஆண்டவர் இது எல்லாத்தையும் நம்மளை அழகுபடுத்துகிறார். அதனால இந்த 100 நாளையில ஆண்டவர் உங்களை ரொம்ப அழகுபடுத்த போறாரு. நீங்க ரொம்ப அழகாய் மாற போகிறீங்க. ஹல்லேலூயா. ஆமென்.
எல்லாத்தையும் பிள்ளைகளுக்கு சொல்லி கொடு. டீன்ஸ் வயசு வந்துச்சுன்னா பிள்ளைகளை பார்த்து நாத்தம் அடிச்சுட்டு இருக்காதடா, நாராதடா, போய் குளிச்சுட்டு வாடா, ஒழுங்கா குளிடா அப்படின்னா சிலருக்கு அதெல்லாம் தோணாது. சிலருக்கு உடம்பு ஒரு சில வேளைகளில் அந்த மாதிரி சிலருக்கு ரியாக்ட் பண்ணும். ஆனால் நம்ம என்ன பண்ணணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அதை பண்ணிக்கணும். சிலருக்கு வாயில ஸ்மெல் வந்துட்டே இருக்கும். ஏன் அப்படின்னா குடல் புண்ணா இருக்கும். அவங்க பல்லு விளக்காதவங்க எல்லாம் கிடையாது, அவங்களுக்கு குடல்ல புண்ணா இருக்கிறதுனால வாயில ஸ்மெல் அடிக்கும். உடனே அவங்க என்ன பண்ணணும்னா அதற்கு தகுந்த மாதிரி அவங்க நல்லா வச்சுக்கணும். ஏன் அப்படின்னா ஒருத்தர் முக்கியமான ஒரு நபர் நம்மோட பேசும்போது நீங்க வாயை திறந்தா ஸ்மெல் அடிச்சுன்னா அவங்களால பேச முடியாது. சரி, கொஞ்ச நேரம் பேசாம இருந்தா பரவாயில்லன்னு தோணும். சொல்ல வந்ததையும் அப்படியே சொல்ல மாட்டாங்க. இது எல்லாம் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு அவசியமானது. நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகள் அல்லவா? நம்முடைய தேவன் பரிசுத்தத்தை விரும்புகிறவர், நம்முடைய தேவன் சுத்தத்தையும் விரும்புகிறவர், சுத்தத்தையும் விரும்புகிறவர். நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். இந்த யோசேப்புக்கு இருந்த ஆசீர்வாதத்தை போல கர்த்தர் அவனை வெளியில அப்பீரியன்ஸ தன் சகோதரர்கள் பொறாமப்படுற அளவிற்கு கர்த்தர் பலவர்ண அங்கியை கொடுத்து கர்த்தர் அவனை அழகுபடுத்தி இருந்தார். உயரம் இல்லாதவர்கள் உயரமாவீர்கள் அல்ல, ஆமென். உயரம் இல்லாதவர்கள் உயரமாவீர்கள். ரொம்ப குண்டா இருக்கிறவர்கள் ஒல்லி ஆவீர்கள். உங்களுடைய தோற்றத்தை கர்த்தர் ஃபிட்டா கர்த்தர் மாற்ற போறேன். ஏன்னா ஆமென் கொஞ்சம் பேருக்கு தான் வருது. நான் நம்புறேன் நம்முடைய ஆண்டவர் நமக்கு எதை கேட்டாலும் கிருபையாய் தருகிறவர். அதனால குள்ளமா இருக்கிறவங்களும் குண்டா இருக்கிறவங்க வருத்தப்பட வேண்டிய அவசியம் எல்லாம் கிடையாது. நீங்க உடனே நினைச்சுக்கோங்க, நான் கருப்பா இருந்தாலும் அழகா இருக்கிறேன் அப்படின்னு சொன்னது மாதிரி நான் குண்டா இருந்தாலும் அழகா இருக்கிறேன், நான் ஒல்லியா இருந்தாலும் அழகா இருக்கிறேன். அந்த கான்ஃபிடென்ட் யாருக்கு போதுமானது என்றால் நமக்கு போதுமானது. ஆனா கர்த்தர் என்ன விரும்புறாருன்னா அப்பீரியன்ஸ், முதல் வெளி தோற்றத்தை கர்த்தர் ரொம்ப விரும்புகிறார். ஆமென் சொல்லுங்கள். பக்கத்துல கையை பிடிச்சி சொல்லுங்க, நீங்க வெளி உங்களை பார்க்கும் போதே ஒரு நல்ல தோற்றத்தை ஆண்டவர் தருவார், ஒரு சுத்தத்தை ஆண்டவர் தருவார். உங்களை பார்க்கும் போதே வேலை கொடுக்கலான்னு தோணும், உங்களை பார்க்கும் போதே இந்த ஒர்க்கை உங்களுக்கு கொடுக்கலான்னு தோணும், உங்களை பார்க்கும் போதே ஜெபம் பண்ணல சொல்லலான்னு தோணும். அந்த மாதிரி ஒரு தோற்றத்தை கர்த்தர் உங்களுக்கு கிருபையாய் கர்த்தர் தருவாராக. ஆகாது என்று தள்ளின நீங்கள் ஆமென் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். இப்போ ஆமென் ஆமென். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. முன்பெல்லாம் காலத்துல தான் பரிசுத்தவான்கள் யாரும் எதுக்கு மதிப்பு கொடுக்க மாட்டாங்கன்னா தோற்றத்துக்கு ரொம்ப மதிப்பு கொடுக்க மாட்டாங்க. ஆண்டவருடைய பிள்ளைகளே தோற்றத்திற்கு மதிப்பு கொடுத்து டெக்கரேஷன் பண்ணிக்கணும்னு நான் சொல்லலை. ஆனால் அதே நேரத்தில் என்ன அப்படின்னா ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது நம்முடைய தோற்றம் முக்கியன்றதை ஆண்டவருடைய பிள்ளைகள் மறந்துடக்கூடாது. ஹல்லேலூயா. கையை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். இப்போ கிறிஸ்துமஸ் வரப்போகுது. நீங்க நிறைய பேர் துணி எடுப்பீங்களா எடுக்க மாட்டீங்களா? எடுப்பீங்களா? நீங்க அப்படியே ஒரு முட்டாய் கலர்ல ஒரு துணி எடுத்துட்டு வந்து போட்டா உங்க ஃபேஸ் கட்டுக்கு எப்படி இருக்கும்? அப்போ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா உங்களுக்குன்னு ஒரு கலர் என்ன பண்ணும், உங்களுக்குன்னு ஒரு 6-7 கலர் செட் ஆகும். அப்போ நீங்க எடுக்கிறீங்க, 1000 ரூபாய் செலவு பண்றோம், 500 ரூபாய் செலவு பண்றோம். நான் என்னன்னா கொஞ்சம் யோசிச்சிட்டீங்கன்னா போதும், கொஞ்சம் பிளான் பண்ணி இந்த ட்ரெஸ் நம்ம போட்டா இந்த கலர் நமக்கு செட் ஆகுமா அப்படின்னு பார்த்து எடுக்கிறதையே கொஞ்சம் எப்படி எடுங்கன்னா உங்களுக்கு மேட்ச்டா எடுங்க. சிலர் எடுக்கிறத பார்த்தா அப்படியே ஃப்ளோரோசென்ட் கலர்ல இருக்கும். இந்த இங்கெல்லாம் அடிக்கிறாங்க பாருங்களேன், நம்ம ஹைலைட் பண்ணுவோம் தெரியுமா? நிறைய பேர் அப்படி சம்பந்தமே இருக்காது. அப்படி வேண்டாம். என்னன்னா இனி இதுக்கப்புறம் இந்த 100 நாள் ஜெபத்திற்கு பிற்பாடு நீங்க எல்லாத்துலயுமே நீங்க ரெடி ஆயிரணும். ஒருத்தர் இப்படி போட்டாருன்றக்காக நீங்க அப்படி போட வேண்டாம், ஒரு நடிகர் இப்படி வச்சிருக்காருன்றக்காக நீங்க அப்படி வச்சுக்க வேண்டாம். நமக்கு என்ன ஆகும் அதைத்தான் சங்கீதக்காரனாகிய தாவீது ரொம்ப அழகா சொல்றாரு. சவுல் கூட்டிட்டு போய் மிலிட்டரி ட்ரெஸ்ஸை போட்டு விட்டாரு. போட்டு விடும்போது இவர் கண்ணாடிக்கு முன்னாடி பார்த்தா அது பாட்டுக்கு 1.5 முழம் இங்க நீட்டி இருக்குது, கையெல்லாம் கொடுன்னு ஆடிட்டு கிடக்குது. உடனே கழட்டி போட்டு நமக்கு செட் ஆகாதுங்க, நமக்கு இந்த ட்ரௌசரையும் மேல ஒரு பனியனையும் போட்டு போனாதான் நல்லா இருக்கும். அதுதான் ஆண்டவருடைய பிள்ளைகள். அப்போ நமக்கு என்ன ஆகுது, உங்களுக்கு என்ன உங்களுக்கு என்ன செட் ஆகுது, உங்களுக்கு என்ன செட் ஆகுது, இதெல்லாம் தெரியணும் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு. ஏன் அப்படின்னா நான் உங்களை சாதாரணமானவங்களா நினைச்சு உங்களுக்கு பிரசங்கம் பண்ணல, நீங்க தலைவியா நினைச்சு பிரசங்கம் பண்றேன். தலைவர்களுக்கு இந்த குவாலிட்டி வேணும், தலைவனுக்கு இந்த குவாலிட்டி, ஆன்லைன்ல இந்த சத்தத்தை கேட்கிற பிள்ளைகளுக்கும் இந்த குவாலிட்டி வேணும். கர்த்தர் மாற்றுவார், கர்த்தர் மாற்றுவார். உங்க ஸ்டைலையே ஆண்டவர் மாற்ற போறாரு, உங்க ஸ்டைலே ஆண்டவர் மாற்ற போறாரு. உங்களுக்கு கர்த்தர் வெளி தோற்றத்துல கொடுக்கிற அந்த மதிப்பை பார்த்து நிறைய பேர் ஆச்சரியப்பட போகிறார்கள். ஹல்லேலூயா. அந்த லுக்க ஆண்டவர் உங்களுக்கு தருவாராக. ஆமென். சோ அடுத்ததாக கடைசியாக ஒரு வார்த்தையை கூட நம்ம வாசிக்க போகிறோம். அதே அதிகாரம் 37ஆம் அதிகாரத்தினுடைய ஆமென் நம்ம 19வது வசனத்திலிருந்து வாசிக்கலாமே. ஹல்லேலூயா. வாசிக்கலாம். ஒருவரை ஒருவர் நோக்கி இதோ சொப்பனக்காரன் வருகிறான், நாம் அவனை கொன்று இந்த குழிகளில் ஒன்றிலே அவனை போட்டு ஒரு துஷ்ட மிருகம் அவனை பட்சித்தது என்று
சொல்லுவோம் வாருங்கள், அவனுடைய சொப்பனம் எப்படி முடியும் பார்ப்போம் என்றார். அடுத்த வசனத்தை கூட, ரூபன் அதை கேட்டு அவனை அவர்கள் கைக்கு தப்புவித்து அவனை அவன் தகப்பனிடத்திற்கு திரும்பவும் கொண்டு போக மனதுள்ளவனாய் அவர்களை நோக்கி, அவனை கொல்ல வேண்டாம், நீங்கள் இந்த இரத்தம் சிந்தலாகாது, நீங்கள் அவன் மேல் கையை வையாமல் அவனை வனாந்தரத்தில் உள்ள இந்த குழியிலே போட்டு விடுங்கள் என்று சொல்லி இவ்விதமாய் ரூபன் அவனை அவர் கைகளுக்கு தப்புவித்தான். ஆண்டவருடைய பிள்ளைகளே, நாலாவது தரிசனம் உள்ள ஒரு யோசேப்பின் மேல இருந்த நாலாவது அபிஷேகம் என்னன்னா, அவங்க தூரத்துல வரும்போது என்ன பிளான் பண்றாங்க, என்ன திட்டம் போடுறாங்க, இவனை கொன்றணும்னு திட்டம் போடுறாங்க. ஆனா திடீர்னு அவங்க கூட்டத்திலேயே ஒருத்தர் ஆண்டவர் எழுப்புறாரு. என்ன எழுப்புறாருன்னா, எப்பா நீங்க கொல்ல வேண்டாம், ரத்தம் சிந்துதல் உங்களுக்கு ஆகாது, அதனால ஒண்ணு பண்ணுவோம். நான் அவனை கூட்டிட்டு போகணும்லாம் சொல்லல. என்ன பண்ணுவோம்னா, இங்க ஒரு குழி இருக்குது, அந்த குழிகளிலே ஒன்றை, அப்போ இது ஒண்ணு கிடையாது. இப்போ எத்தனை பிளான் சேஞ்ச் ஆகுது பாருங்க. இந்த சகோதரர்கள் ஃபர்ஸ்ட் கொல்லலாம்னு நினைச்சாங்க. யாரு பிளானை சேஞ்ச் பண்ணி விட்டது? ரூபன் ஒரு மாஸ்டர் பிளானை சேஞ்ச் பண்ணி விட்டாரு. இப்போ குழியில போறாங்க. இப்போ குழியில போடுறோம் அப்படின்னு சொல்லி குழியில போட்டாச்சு. போட்டுட்டு கிளம்பலான்னு திரும்பும் போது ஒரு டீம் அங்கே இருந்து வருது, நல்லா கொட்டடிச்சுட்டு வருது, சத்தம் போட்டு ஏதாவது ஆழ்விக்க இருக்கா அப்படின்னு கேட்டு வருது. இவனோட பார்த்த உடனே உங்களுக்கு ஒரு ஆசை வந்துருச்சு, இவனை எதுக்கு இந்த மாதிரி குழியில போட்டு நம்ம இவன் செத்து எப்படி போறான், ஒன்று நம்ம இங்கேருந்து போயிட்டோம்னா யாரும் இந்த வனாந்திரத்தில் வர போறதில்ல. ரெண்டாவது ஒரு பிளான் சேஞ்ச் ஆகுது. என்னன்னா, அவனை இவங்க தான் உள்ள போட்டாங்க, அவனுடைய கஷ்டப்பட்டு கயிறை கட்டி வெளியே எடுக்கிறாங்க. எந்த பாருங்க எப்படி நடக்கும். பிளான் சேஞ்ச் பண்ணி, ஏன்பா ரூபன் வந்து திரும்பி பார்க்குறான், குழியில போட்டவனை காணோம், எங்கடா அவன் கொண்டுட்டீங்களா அப்படின்னு கேட்டா, இல்ல வித்துட்டோம் அப்படின்ட்டாங்க. ஃபர்ஸ்ட் பிளான ரூபன் மாத்தினா, செகண்ட் பிளான அவர்களே மாத்திட்டாங்க. இவங்க ஆரம்பிச்சது கொல்றதுல, அந்த பிளான் சேஞ்ச் பண்ணி இப்ப கொண்டு போய் என்ன பண்றாங்கன்னா, இவங்களை ஒரு டீமோட விற்கிறாங்க. இந்த டீம் வந்து கூட வச்சுக்காம அவங்க ஸ்ட்ரெயிட்டா எங்க போறாங்கன்னா, நேர கொண்டு போய் எங்க விட்டாங்க, எகிப்திற்கு கொண்டு போய் அங்க கரெக்டா போத்திபாருடைய கையில சிக்கிறாரு, அவங்க வாங்குறாங்க. இப்போ ஆண்டவர் வந்து தரிசனம் உள்ள ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு விரோதமாய் யார் திட்டம் போட்டாலும், என்ன பிளான் பண்ணாலும், நான் நம்புறேன் அவங்க போட்ட பிளான் இல்லை, கர்த்தர் உங்களுக்காக வச்ச பிளான் மட்டும்தான் ஒர்க் அவுட் ஆகும். ஆனா உங்க கண்ணுக்கு முன்னாடி என்ன தோணும்னா, அவங்க போடுற பிளான் தான் நடக்கிறது மாதிரி தோணும், அவங்க போடுற திட்டம் தான் நடக்கிறது மாதிரி தோணும். ஆனா கர்த்தர் அவ்வளவு அழகா வழிய மாத்தி 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 அவர்கள் போட்ட திட்டத்தை நிர்மூலமாக்குவார். தரிசனம் உள்ள ஒரு தலைவனுக்கு நான்காவது ஒரு தலைவிக்கு அபிஷேகத்தை வச்சிருக்கிறார். ஆண்டவருடைய பிள்ளையை உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் அது வாய்க்காதே போகும். உங்களுக்கு விரோதமாய் போடப்படுகிற திட்டங்களை முறியடிக்கிற கர்த்தர், ஆமான் மொர்தெகாய்க்கு விரோதமாய் போடப்பட்ட திட்டத்தை கர்த்தர் முறியடித்தார். இஸ்ரவேல் யூதா ஜனங்களுக்கு விரோதமாய் ஆமான் போட்ட திட்டத்தை கர்த்தர் முறியடித்தார். உங்களுக்கும் எனக்கும் விரோதமாய் இருக்கிற திட்டத்தை முறியடிக்கிற கர்த்தர். ஹல்லேலூயா. எல்லாரும் அப்படியே எழும்பி நிற்கலாமா? ஆமென். ஆண்டவர் சொல்லுகிறார், குறித்த காலத்திற்கு தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது, குறித்த காலத்திற்கு தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது, முடிவிலே அது விளங்கும், அது பொய் சொல்லாது, அதற்கு தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, அது நிச்சயமாய் வரும், அது தாமதிப்பது இல்லை. ஹல்லேலூயா. ஒரு தரிசனத்தை உண்டாக்குறவரும் தரிசனத்தை உண்டாக்குகிறவரும் நாங்கள் ஆராதிக்கிற தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு தரிசனத்தை அவர் உண்டாக்குகிறவரும் தரிசனத்தை நிறைவேற்றுகிறவரும் என்னுடைய தரிசனத்தை மற்றவர்களுக்கு காண்பித்து கொடுக்கிறவருமாகிய கர்த்தர். கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க. ஆன்லைன்ல இருக்கிற பிள்ளைகளும் நீங்க எல்லாரும் கவனிங்க. இன்னைக்கு ஒரு முக்கியமான சாப்டர் ஆண்டவர் பேசினாரு. நம்பர் 1 என்ன பேசுறாரு அப்படின்னா, உங்களுக்குள்ள என்ன வச்சிருக்கிறாராம் கர்த்தர்? சத்தமா சொல்லுங்க. தரிசனத்தை வைக்கிறதுக்கு ஆண்டவர் ரொம்ப விருப்பப்படுறாரு. தரிசனம்ன்ற ஒண்ணு வந்துச்சுன்னா போதுங்க, நீங்க அதுக்கப்புறம் உங்களை வித்தியாசமா பயன்படுத்துவாரு. நீங்க தரிசனம் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க எல்லாம் அவ்வளவு எப்படி மாறுவீங்க தெரியுமா? அப்படியே நீங்க உங்களை பார்த்து நிறைய பேர், எப்படா இருந்த, யாரா நீ, இங்க உள்ளவன் தானா நீ அப்படின்னு உங்களை பேசுற அளவுக்கு உங்களுக்கு மாறிடும். அவ்வளவு பாசிட்டிவா இருப்பீங்க, அவ்வளவு வித்தியாசமா மாறுவீங்க. அவ்வளவு சீக்கிரமாலாம் நீங்க கவலை எல்லாம் பட மாட்டீங்க. எடுத்து எதுனாலும் 1/2 மணி நேரம் சோகமா இருப்பீங்க, அடுத்து எழும்பி போயிட்டே இருப்பீங்க நீங்க பாட்டுக்கு.
இதெல்லாம் யாருக்கு நடக்கும்னா தரிசனம் உள்ளவர்களுக்கு மட்டும்தான் நடக்கும். அவ்வளோ ஐடியாஸ் உங்களுக்குள்ள வரும், அவ்வளோ பிளான் பண்ணுவீங்க. யாராவது ஒருத்தர் ஏதாவது வந்து ஒன்று உங்களை ஹர்ட் பண்ணணும், உங்களை கஷ்டப்படுத்தணும்னு நினைச்சா உங்களை மட்டும் பண்ணவே முடியாது. அவங்களால எல்லாரையுமே மனசை உடைச்சிருவாங்க. ஆனா நீங்க மட்டும் உடைய மாட்டீங்க. ஆமாப்பா நீ சொல்ற மாதிரி தான்ப்பா நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பீங்க. ஏன் அப்படின்னா உங்களுக்குள்ள இருக்கிற தரிசனம் அவ்வளோ பவர்ஃபுல். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? இதை நீங்க அனுபவிச்சதான் புரியும்னு நினைக்கிறேன். நான் அனுபவிச்சதுனால பேசுறேன். தரிசனம்னு ஒண்ணு எனக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் எவ்வளவு சேஞ்ச் தெரியுமா? தொட்டால் சினிங்கின்றது முதல்ல பென்ஸுக்கு தான் பொருந்தும். தொட்டால் சினிங்கி என்ற பேர் முதல்ல பென்ஸுக்கு தான் பொருந்தும். ஏன்னா யாராவது ஏதாவது ஒன்று சொல்லிட்டாங்கன்னா உடனே சோகமாயி ஐயோ ஒன்றும் இல்லை நான் பிச்சைக்காரன் நாமோ அப்படி சொல்றவன் தான் நான். ஆனா இப்போ தொட்டால் சினிங்கின்றது அந்த பேரெல்லாம் கிடையாது. அப்படி சினுங்க வைக்க எல்லாம் முடியாது. பரவாயில்லப்பா நீ சொல்லிட்டு போ அப்படிதான்ப்பா அந்த மாதிரி. ஏன் அப்படின்னா அந்த தரிசனம் கேரக்டரையே மாத்திருச்சு, என் குணத்தையே மாத்திருச்சு, என்னையே மாத்திருச்சு. யாராவது துர்ச்செய்தியை ஃபர்ஸ்ட் கேட்டோம்னா படப்படப்பட அப்படியே நெஞ்செல்லாம் படப்படப்படன்னு அடிக்கும். என்னாச்சு 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 ஆக்சிடென்டா எப்படி எப்படி எத்தனை பேர் விழுந்தாங்க அந்த மாதிரிலாம் யோசிக்கும். ஆனால் இப்போ ஏதாவது பயப்படாதீங்க ஒன்றும் வராது சரியாயிரும் அந்த மாதிரி ஒரு தைரியம். அந்த தரிசனம் வந்ததுக்கு அப்புறம் எவ்வளவு சேஞ்ச், எவ்வளவு மாற்றம். இப்ப நான் சொல்றேன் பிரதர் சிஸ்டர், உங்களுக்குள்ள மட்டும் இந்த தரிசனம்னு ஒண்ணு வந்துச்சுன்னா நீங்க எதையுமே பார்க்க மாட்டீங்க. நீங்க பாட்டுக்கு ஓடிட்டே இருப்பீங்க. கேளுங்க, ஆண்டவரிடத்துல கேட்கணும், ஆண்டவரிடத்துல கேட்கணும். கர்த்தர் ஸ்டார்ட் பண்ணாரு, தரிசனத்தை உன் மேல வைப்பேன், அந்த தரிசனத்தை நான் நிறைவேற்றேன். அந்த தரிசனத்தை நீ நம்பலன்னா உன்னை சுத்தி இருக்கிறவங்கள வச்சு பேச வைப்பேன். உனக்குள்ள அந்த தரிசனத்தை நான் வச்சிருக்கிறேன்னு பேச வைப்பேன். இதுதான் ஆண்டவர். ஃபர்ஸ்ட் செக்ஷன்ல ஆண்டவர் இதைத்தான் பேசினாரு. நம்பர் 2 இரண்டாவது செக்ஷன்ல ஆண்டவர் என்ன கொடுத்தாருன்னா, ஒரு தரிசனம் உள்ள மனுஷன் மற்றவருடைய பார்வைக்கு எப்படி தெரிவான் அப்படின்னு பேசினாரு. நம்பர் 1 தரிசனம் உள்ள தலைவன் தூரத்துல அவங்கள பார்த்து அவங்கள கண்டுபிடிப்பாங்க. ஆமென், தூரத்துல இருக்கிறவங்க அவங்கள கண்டுபிடிப்பாங்க. நம்பர் 2 தரிசனம் உள்ள ஒரு மனுஷனை அவங்க என்ன பார்ப்பாங்கன்னா, சொப்பனக்காரன் வருகிறான், அவன் தரிசனத்தை சுமக்கிறவன் என்று கண்டுபிடிப்பார்கள். நம்பர் 3 மூன்றாவது தரிசனம் சுமக்கிறவனுடைய தோற்றம் ஃபர்ஸ்ட்ல இருந்தது மாதிரி இருக்காது, வித்தியாசமா இருக்கும். அவனை பார்த்த உடனே என்ன வித்தியாசமா இருக்கிற அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. நம்பர் 4 நாலாவது தரிசனம் உள்ள ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு விரோதமா என்ன பிளான் போட்டாலும் அந்த பிளான் எல்லாத்தையும் அவங்களே சொதப்பிடுவாங்க. அவங்களுக்கு கர்த்தர் வச்சிருக்கிற திட்டம் மட்டும்தான் நிறைவேறும். கர்த்தர் வைத்திருக்கிற திட்டம் மட்டும்தான் நிறைவேறும். ஆமென். எங்கிருந்தாலும் என்னை பயன்படுத்துகிற கர்த்தர் எனக்குள்ளே இருக்கிறார். 7 காரியத்தை உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். 7 பாயிண்ட்ஸ். நம்பர் 1 சொல்லுங்க பார்க்கலாம், எனக்கு தரிசனத்தை கொடுக்கிற கர்த்தர். நம்பர் 2 இரண்டாவது தரிசனத்தை நிறைவேற்றுகிற கர்த்தர். நம்பர் 3 மூன்றாவது தரிசனத்தை நான் நம்பாத போது எனக்கு எதிர்ப்படையிலே இருக்கிறவர்களை வைத்து என் தரிசனத்தை உறுதிப்படுத்துகிற ஒரு கர்த்தர். நம்பர் 4 நாலாவது எனக்குள்ளே தரிசனத்தை அவர் வைப்பார், ஆனால் என் தரிசனம் தூரத்திலே பார்க்கிறவர்கள் என்னை கண்டுபிடிக்க பண்ணுகிற தேவன். நம்பர் 5 ஐந்தாவது என்னுடைய தரிசனத்தை இதோ சொப்பனக்காரன் வருகிறான், தரிசனத்தை சுமக்கிறத கண்டுபிடிக்க வைக்கிற கர்த்தர். நம்பர் 6 ஆறாவது எனக்கு தரிசனத்தை கொடுக்கிற ஆண்டவர் என் தோற்றத்தையே மாற்றுகிற ஆண்டவர், என் பர்சனாலிட்டியை மாற்றுகிற ஆண்டவர். எனக்குள்ள தரிசனம் வர வர என் பர்சனாலிட்டியை மாற்றுகிற ஆண்டவர். ஆமென். நம்பர் 7 கடைசியாக கர்த்தர் சொல்லுகிறார், ஆமென், தரிசனம் உள்ள ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு விரோதமாய் போடப்படுகிற திட்டத்தை அப்படியே சேஞ்ச் பண்ண வைக்கிறவர். யார் திட்டம் போட்டார்களோ அவர்களே கொண்டே மாற்றுகிற கர்த்தர். ஆமென், ஆமென். பாடுவோம்ல, கணுக்கால் அளவு போதாதையா, முழங்கால் அளவு போதாதையா. அதனால நீங்க குறுக்கிட்டீங்கன்னா உங்க தரிசனம் குறுகிடும். ஹலோ, வேதத்துல வாசிக்கிறோம்ல, இந்த வேற பாத்திரங்கள் இருக்குதான்னு கேக்குறாங்க. வேற பாத்திரம் இல்லைன்னு உடனே என்ன நின்று போயிடுச்சு அவ்வளவுதான். அப்படின்னா உங்க வேற இந்த அம்மாவுடைய தரிசனத்தை பொறுத்த வரைக்கும் தான் ஒர்க் ஆகுது. இந்த அம்மா ஊர்ல இருக்கிற இன்னும் 2000 பாத்திரம் வாங்கினாலும் 2000 பாத்திரத்திலையும் கேட்கல, என்ன வழிஞ்சிருக்கும். ஆனா இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, இது நிறையுமானே சந்தேகமா இருக்குன்னு கொஞ்சம் வாங்கிட்டாங்க போல, நின்றுச்சு. அதே போல தேவனுடைய மனுஷன் சொல்றாரு, நீ உன்னுடைய அம்பை எடுத்து நீ தரையில அடின்றாரு. உடனே அந்த மனுஷனுக்கு ஒண்ணும் புரியல, என்னடா தரையில அடிக்க சொல்றாங்கன்னு உடனே வேகமா தரையில 3 டைம் அடிக்கிறாரு. 3 டைம் அடிச்சுட்டு நிப்பாட்டிட்டாரு. உடனே தேவ மனுஷன் கேட்கிறாரு, எதுக்கு நிப்பாட்டிட்டீங்கன்னு கேட்டாரு. இல்ல 3 டைம் அடிச்சேன் நிப்பாட்டிட்டேன். அட, நீங்க 3 டைம் அடிச்சிட்டீங்க, உங்களுக்கு எதிராக இருக்கிற விரோதியை 3 டைம் நீங்க ஜெயிச்சிருப்பீங்க. நீங்க கண்டினியூவா அடிச்சிருந்தீங்கன்னா நீங்க கண்டினியூவா ஜெயிச்சிருப்பீங்கன்னு அவர் சொல்றாரு. அப்போ தரிசனம் வந்து உங்களை பொறுத்து தான். நீங்க போதும்னு சொன்னா நின்றும், நீங்க வந்து அதுல டல் ஆயிட்டீங்கன்னா அது நின்றும்.
நீங்க அதை கவனிக்காம விட்டீங்கன்னா நின்றோம். நீங்க திருப்தி ஆயிட்டீங்கன்னா நின்றோம். இப்பவே நான் ஆண்டவருடைய ஊழியத்தை செஞ்சேன், இந்த ஊழியத்தில் நான் திருப்தி ஆயிட்டேன்னு வச்சுங்களேன், நல்லா தான் போயிட்டு இருக்குது, அவ்வளவுதான் போதும் அப்படின்னு நினைச்சிட்டேன்னா அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு. அப்படியே அது வந்து தேங்கின தண்ணீர் மாதிரி ஆகும். நான் எந்த அளவுக்கு தரிசனமா இருக்கிறேனோ அது வரைக்கும். நீங்க வேதத்துல வந்து ரொம்ப பலனா இருந்தது யாருன்னா மோசே. மோசே எத்தனை வயசு மரிக்கும் போது? 130 வயசு. அந்த 130 வயசுல அவனுடைய கண்கள் இருடையடையில அவன் பலன் குறையல. எப்படி? ஏன்? இத்தனையும் பாத்தீங்கன்னா அதிகமான பாஸ்டிங் போட்ட ஒரு தலைவர் யாரு? எத்தனை டைம் பாஸ்டிங் போட்டாரு? 40 நாள் 40 நாள் 40 நாள்னு 3 டைம் பாஸ்டிங் போட்டாரு. அவ்வளவு டைம் நமக்கு முடியாது. இன்னொன்னு 40 வருஷம் எங்க வாழ்ந்தாரு? எகிப்துல. 40 வருஷம் அரண்மனையில் வாழ்ந்தாரு. அரண்மனையில் இருக்கிற ஃபுட் எல்லாமே என்ன ஃபுட் அப்படின்னா ஹைஜீனிக்கான ஃபுட், வித்தியாசமான சாப்பாடு. அடுத்த 40 வருஷம் கொண்டு எங்க வரட்டி எடுத்தாரு ஆண்டவர்? வனாந்திரத்தில் கொண்டு போய் விட்டாரு. அங்க ஆப்போசிட், எல்லாமே வெறும் ஆட்டுப்பால் மட்டும்தான் கிடைக்கும். அந்த மாதிரி ஒரு இடத்துல கொண்டு போய் விட்டாரு. திரும்ப எங்க கொண்டு வராரு? வழி நடக்க போகும்போது சீனாய் மலையில கூட்டு போறாரு. அவருடைய உடம்பும் அவருடைய போன சிச்சுவேஷனும் பாத்தீங்க அப்படின்னா யாருமே ஹெல்த்தா இருக்க முடியாது. ஆனா 130 வயசுல அவ்வளவு ஹெல்த்தா இருக்கிறாரு. என்ன காரணம்னா லாஸ்ட் மினிட் ஆண்டவர் வந்து உன்னை எடுத்துக்க போறேன்னு சொல்லுகிற அடுத்த நிமிஷம் வரைக்கும் மலையில போய் நின்று எங்க பாக்குறாருன்னா கானானை பாக்குறாரு. கானானை பார்த்த உடனே ஆசை வந்துச்சு. ஏசப்பாட்ட கேட்கிறாரு, பக்கம் வரைக்கும் வந்தல, இவ்வளவு தூரம் வந்தாச்சுல்ல, கொஞ்சம் அனுமதி கொடுங்களேன், நான் போயிட்டு வந்துடுறேன். ஆண்டவருக்கு ரொம்ப கோவம் வந்து இதை பறிச்சு இனி நீ என்ன பண்ணாத, பேசாத, முடிஞ்சு உனக்கு போ, நீ எந்திரிச்சு வனாந்திரத்தில். இத்தனைக்கும் மரணம் அடையும் போது இவங்க யாருக்கு முன்னாடியும் மரணம் அடையாம மலைக்கு ஏறி போயிருக்கிறாரு. மலைக்கு ஏறி போய் அங்கேதான் ஆண்டவர் அடக்கம் பண்ணார். அவர் அங்க எத்தனை நாள் வாழ்ந்தாரு, எத்தனை நாள் இருந்தாரு யாருக்குமே தெரியாது. ஒருவேளை ஆண்டவர் அங்க மலையில் அவரை உயிரோட வச்சு கத்தர் பேசி அதுக்கப்புறம் எடுத்துக்கிட்டாரா யாருக்கு? அவருடைய கல்லறையை இன்னைக்கு வரைக்கும் யாருக்குமே தெரியாது. மோசேன்ல லீடர். அப்போ உங்களுடைய தரிசனம் இருக்கிற வரைக்கும் நான் நம்புறேன் நீங்க ஜீவனோட இருப்பீங்க. அது வரைக்கும் நீங்க வளர்ந்துட்டே இருப்பீங்க. அது வரைக்கும் உங்க வளர்ச்சியை ஒருவராலும் தடுக்க முடியாது. நீங்க பெருகிட்டே இருப்பீங்க. ஹல்லேலூயா. ஆனா பிசாசுக்கு வந்து ரொம்ப தெரியுது என்னன்னா, உங்களுக்கு தரிசனம்னு ஒண்ணு வந்த உடனே ஃபர்ஸ்ட் அட்டாக் பண்றது யாருதான்? தரிசனத்தின் மேலதான் கண்ணு. அங்க இருக்கிற ரூபன் மேல யாருக்கும் பொறாம வரல, லேவி இசக்கார் காத்து மேல எவனுக்கும் பொறாம வரல. ஆனா யார் மேலதான் விருப்பம் வந்துச்சு? ஏன்? அவன் மேலதான். தரிசனம் இருந்தா உங்க டார்கெட், சத்துருடைய டார்கெட் நீங்களா இருப்பீங்க. ஆனா பயப்பட வேண்டாம். தரிசனம் கொடுத்தவருக்கு எப்படி காப்பாற்றணும்னு தெரியும். தரிசனம் கொடுத்தவருக்கு எப்படி உங்களை அரவணைக்கணும்னு தெரியும். தரிசனம் கொடுத்தவர் உங்களை அழகா நடத்துவார். அவங்க ஜெயிக்கவே முடியாது. ஹல்லேலூயா. அப்படியே கைகளை உயர்த்தி நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். தகப்பனே, இந்த 70வது நாளிலே உம்முடைய மகிமை எங்கள் மத்தியிலே இருக்கிறதற்காக நன்றி. குறித்த காலத்திற்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. குறித்த காலத்திற்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. என்னுடைய பிள்ளை மறந்தாலும், என்னுடைய பிள்ளை இந்த தரிசனம் இல்லை என்று சொன்னாலும், இன்னைக்கு நீங்க வாக்கு கொடுத்தீங்க, இல்ல மகளே, இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. உனக்குள்ள சின்ன வயசுல வைத்திருக்கிற அந்த தரிசனம் இன்று வரைக்கும் வைக்கப்பட்டிருக்கிறது. நீ காலேஜ் படிக்கும் போது இருந்த அந்த தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. சூழ்நிலை மாறினதுனால, குடும்ப சிச்சுவேஷன் மாறினதுனால அந்த தரிசனம் எடுக்கப்படவில்லை. அந்த தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது. முடிவிலே அது விளங்கும். அது பொய் சொல்லாது. அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு. அது நிச்சயமாய் வரும். அது தாமதிப்பது இல்லை. இந்த வார்த்தையின்படி உடைய பிள்ளைகளை மனதார ஆசீர்வதிக்கிறேன். லைவ்ல இந்த சத்தத்தை கேட்டுட்டு இருக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருவரையும்